கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கிட்ட வந்து கண்மணி கேக்குறாங்க, என்ன டப்பாவை யாரு கீழே தள்ளி விட்டது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே அன்பு வந்து அபர்ணா மேல பழிய போடாம அன்பு வந்து அவர் மேலேயே பழிய தூக்கி போட்டுக்கிறாங்க. நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அன்பு சொன்னது உடனே கண்மணிக்கா பயங்கர கோபம் வருது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஏற்கனவே வந்து எப்படிப்பட்ட நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு ஹோட்டல். இதுல இப்படி எல்லாம் வீண் பண்ணா என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அன்பு, அதுதான் சொல்றேன்ல, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன். அதையும் மீறி இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? இது தெரியாம நடந்ததுன்னு சொல்லிட்டு அன்பு எவ்வளவு சொன்னாலும், எப்படி எது கேட்டாலும் தெரியாம நடந்துருச்சு. ஏதாவது ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அது சாப்பாடு தீஞ்சு போச்சுன்னா அது தெரியாம நடந்தது. உங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி எல்லாமே பண்ணிட்டு அது தெரியாம நடந்ததுன்னு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட ரொம்பவே கோவமா பேச, உடனே நம்ம அன்பும் கண்மணி கிட்ட கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த ஹோட்டல்ல நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, நீயும் சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குற. ஏதோ ஜீவாவோட புண்ணியத்தினால நீ இந்த ஹோட்டல்ல வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்க. இருந்தாலும் இடியப்பம் விக்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லி அன்பு ஒரு பக்கம் ரொம்பவே ஓவரா தான் கண்மணியை டீஸ் பண்ணி பேசுறாங்க. உடனே கண்மணிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த வந்து என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு இந்த ஹோட்டல்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு ஒரு பக்கமும் கண்மணி ஒரு பக்கமும் மாறி மாறி நேரா ஜீவா கிட்டயே போறாங்க. ஜீவா கிட்ட போயிட்டு, என்னால என்ன ஒரு முடிவு எடுக்க முடியல ஜீவா. நீ எடுக்கிற முடிவு தான் எனக்காக ஃப்ரெண்டுன்றதுக்காகலாம் நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல. எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீயாவே முடிவு எடு ஜீவன் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ஜீவா வந்து சொல்றாங்க, நீங்க 2 பேரும் மாறி மாறி ஈகோ கிளாஷால சண்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு நீங்க 2 பேருமே தேவை. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இப்படி எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம். நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியா ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்களும் இப்படி ஈகோவால சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, ஒண்ணா சேர்ந்து சமைப்பீங்களோ, இல்ல என்ன பண்ணுவீங்க, எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஆனா நீங்க 2 பேருமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். உங்களால தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்ட டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஈகரா இருக்கேன். தயவு செஞ்சு இப்படி சண்டை போடாம இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கண்மணி அன்புக்கு என்ன பண்றதுன்னே புரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அன்பு வந்து இருக்காங்க. அப்போ வந்து கண்மணி வந்து பெரியசாமி அண்ணா கூட சேர்ந்து கணக்கு வழக்கு எல்லாமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்பு வந்து, பெரியசாமி அண்ணன், கேஸ் வந்து காலியாகிற மாதிரி இருக்கு. எப்ப வேணும்னாலும் கேஸ் வந்து காலி ஆயிடும். எக்ஸ்ட்ரா வந்து கேஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி, நானும் அதை யோசிச்சேன். நான் வந்து கேஸ் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடும் கேஸ்ன்னு சொல்றாங்க. உடனே அன்பு வந்து, இப்ப கேஸ் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல்ல எக்ஸ்ட்ரா கேஸ் சிலிண்டர் நான் வந்து கேட்கட்டுமா? என்ன காசு கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட அன்பு சொன்னது. உடனே கண்மணி, ஏற்கனவே நஷ்டத்துல ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் காசெல்லாம் கொடுத்து என்னால கேஸ் எல்லாம் வாங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து சரளா வந்து சொல்றாங்க, தர்மதுரையோட பொண்டாட்டி. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேசாம கரண்ட் அடுப்பு வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தர்மதுரை, ஏடி ஏற்கனவே நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லி கண்மணி சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து சிலிண்டர் வந்து வாங்காம கரண்ட் அடுப்பு வாங்கின. கரண்ட் அடுப்புல மட்டும் என்ன, கரண்ட் பில்லை எவன் கட்டுவான்? உன் அப்பா கட்டுவானான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு, இதுதான் இயல்பு, இதை நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம், நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இது நினைச்சு கண்மணி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப தேன்மொழி கிட்ட வந்து காவேரி வந்து கேக்குறாங்க, என்ன திரும்பவும் கண்மணி கோவமா உட்கார்ந்துட்டு இருக்கா? என்ன மாப்பிள்ளைக்கும் கண்மணிக்கும் திரும்ப ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சண்டை வரலன்னா தான் அது அதிசயம். சண்டை வந்து அதிசயம் கிடையாது. சண்டை தான் 2 பேருக்குன்றாங்க. பக்கத்துல இருக்கும் போதாவது சந்தோஷமா நெருங்கி பேசி பழகுவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் மாறி மாறி இப்படி அடிச்சிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு கண்மணியை நினைச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல வந்து கண்மணி கிட்ட கேக்குறாங்க காவேரி வந்து, என்னாச்சு கண்மணி, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, தேவையில்லாத பிரச்சனை பண்றது அவர்தான், நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து இருக்காங்க. ஹோட்டல்ல சிலிண்டர் வந்து காலி ஆகிற கண்டிஷன்ல இருக்க. புக் பண்ணிருக்கோம், ஆனா உடனே வருமானது என்னன்றது தெரியலன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே காவேரி வந்து, வீட்டு சிலிண்டர் கூட காலி ஆகிற மாதிரி இருக்கு. புக் பண்ணியே 30 நாள் ஆகுது, இன்னமும் வரல. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் புக் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் வராது கண்மணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம கண்மணி வந்து இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இங்க பாரு, பணம் கொடுக்க போறது ஜீவா, எதுவா இருந்தாலும் நீ ஜீவா கிட்ட பேசிக்கோன்னு சொல்றாங்க. உடனே ஜீவாவுக்கு வந்து கண்மணி கால் பண்றாங்க. ஜீவா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏன்னா ஜீவாவோட அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஜீவாவுக்கு திரும்ப திரும்ப கண்மணி ஃபோன் பண்ணதும், சொல்லு கண்மணி, அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், ஒரு 3-4 நாளைக்கு என்னால வர முடியாது, நீ வந்து ஹோட்டல்ல தயவு செஞ்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கண்மணியால எதுவுமே பேச முடியறதில்ல. இப்ப கண்மணிக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே மாடிக்கு ஓடி போறாங்க. அதே மாடியில இருந்து அன்பு துணி எடுத்துட்டு வராங்க. 2 பேரும் இடிச்சு கண்மணி கிட்டத்தட்ட கீழே விழுற மாதிரி போறாங்க. கரெக்டா அன்பு கேட்ச் பண்ணிடுறாங்க. கேட்ச் பண்ணதும் கண்மணி கீழே பார்த்து பயப்படுறாங்க. உடனே கண்மணி வந்து அன்பு கிட்ட வந்து, ஏன் மேல வர்றவங்க கீழே ஒதுக்கி தானே போவாங்க, எதுக்காக இப்படி இடிச்சிங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உன்னை காப்பாத்தினதை காப்பாத விட்டுருந்தா, கீழே விட்டுருந்தாவே நிம்மதியா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கண்மணியை திட்டிட்டு அன்புவும், அன்பு திட்டிட்டு கண்மணி 2 பேருமே மாறி மாறி போயிடுறாங்க. இதை பார்த்த தேன்மொழி என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகாது, க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல போர்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்த கண்மணிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, 7:30 தான் ஆகுது, அதுக்குள்ளவே க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க, யாரும் இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எல்லாருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் காலையில டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலையான்னு சொல்லி கேக்குறாங்க. கேஸ் வந்து காலி ஆயிடுச்சு, கேஸ் இருந்தா தானே சமைக்கவே முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அன்பு, அதுதான் நானும் சொன்னேன், என் பேச்சை யார் கேட்டாங்க, இங்க சும்மா நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டாலாம் யாருக்கும் தெரியாது, அதுல நின்றுட்டு இருக்க எங்களுக்கு மட்டும் கேட்டாதான் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அன்பு வந்து பேசுறாங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, என்னால கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லி அன்பு வந்து சொல்ல, உடனே கண்மணி, இல்ல என்னாலலாம் அவ்வளவு பணத்துக்கெல்லாம் எதுவும் அரேஞ்ச் எல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, இதுக்கு வேறு வழி பண்றேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து தேன்மொழிக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. வந்து பார்த்தா விறகெல்லாம் இருக்கு, அதை மலை போல குவிச்சு வச்சிருக்காங்க. உடனே தர்மோதரம் வந்து கேக்குறாங்க, என்னம்மா விறகு அடுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, இந்த விறகு அடுப்புலதான் சமைக்கணும்னு சொன்னதும் உடனே அன்பு, அதெல்லாம் முடியாது, இங்க பாருங்க, ஸ்லோ ஃபிளேமு லோ ஃபிளேம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நம்ம செய்யற ஃபுட்டுக்கெல்லாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றாங்க. உடனே கண்மணி, ஏன் சரிப்பட்டு வராது, இப்ப கேஸ் சிலிண்டர் இஷ்யூ இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஹோட்டல்ல வந்து விறகடுப்புல தான் சமைச்சிட்டு வந்து இருக்காங்க, அதனால கண்டிப்பா இதை செஞ்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே அன்பு வந்து என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அன்புவும், அதே மாதிரிதான் நீலனும் சின்னசாமியும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி, ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு வந்து நான் என்ன சொன்னேன், எந்த அளவுக்கு நீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் நான் கொடுப்பேன், நீங்க வேலை செய்யலாம், உங்க சம்பளம் குறையும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதும் அன்புக்கு ரொம்பவே கோபம் வருது. வேற வழி இல்லாம அன்புவும் பணத்துக்காக இல்லைனாலும் ஜீவாவை நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவது சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து முடிவு பண்றாங்க. அன்புக்கு ஆல்ரெடி வந்து வந்தாவே அன்புவால வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருந்து எல்லா விஷயமும் பண்ண. உடனே கண்மணி வந்து, என்னாச்சு, எதுக்காக நீங்க அடுப்பை விட்டு இந்த பக்கம் வந்து இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, என்னால வந்து நெருப்புல நின்று சமைக்க முடியாது, வெயில் வேற ஏகப்பட்ட வெயிலா இருக்கா, இதுல எப்படி என்னால சமைக்க முடியுன்றாங்க. பின்ன ஏசிலே இருந்து ஏசிலே பழகினவங்களால என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு கண்மணி வந்து அன்புவை ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இது அன்புக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. வேற வழி இல்லாம அன்பு எல்லா ஃபுட்டுமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே நம்ம ரெஸ்டாரண்ட்ல நல்ல அளவுக்கு லாபம் வருது. உடனே கண்மணி, பாத்தீங்களா, இன்னைக்கு ஒரு நாள் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பட்டு கம்மிதே இருந்திருந்தா இந்த அளவுக்கு லாபம் வந்திருக்கவே வந்திருக்காது, இனி இந்த மாதிரிதான் கேஸ் வந்து அடுப்பு வர வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. உடனே சின்னசாமி நிலன்னு கேட்டா, ஏண்டா ஒரு நாளைக்கு தீஞ்சி கருவாடாயிட்டோம், இதே வேலையே இருந்தா என்னடா ஆகுறது உடம்பு மனுஷனுக்குன்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. வேற என்ன பண்றது செஃப், நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டா உன்னுடைய சம்பளத்துல கையை வச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கதான் மிரட்டுறாங்களே, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க செஃப் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அன்புவால கொஞ்சம் கூட மூச்சு விட முடியாம ரொம்பவே தத்தளிக்க போறாங்க. உடனே எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும்னு சொல்லிட்டு லீவை வந்து வாங்கிட்டு அங்க இருந்து அன்பு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு மயக்கமாவே இருக்கு அன்புவுக்கு. இப்ப நம்ம கண்மணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பாக்குறாங்க. அன்புவோட டோர் வந்து க்ளோஸ்லேயே இருக்கு. சரி, போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பார்த்தாலும் அன்போட டோர் க்ளோஸ்லேயே இருக்கு. லைட் கூட போடாம வந்து அன்பு இருக்காங்க. உடனே கண்மணி ஆஃப் டே லீவ் வேற கேட்டுட்டு போனாரு. உடம்பு பார்க்கவே வேற மாதிரி இருந்தது, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு போயிட்டு அன்புன்னு டோரை வந்து நாக் பண்றாங்க. அன்பு வந்து எந்த ஒரு சத்தமும் கொடுக்காம அமைதியாவே இருக்காங்க. போனை எடுத்து பாக்குறாங்க. போன் எடுத்து டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த பக்கம் அன்பு வந்து மயக்க நிலையில இருக்காங்க. இதை பார்த்தது யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்ப சின்னசாமி, நீலன், அதே மாதிரி தர்மதுரன் சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க.
அன்பு வந்து மயக்கத்துல இருக்காரு, வந்து பாருங்கன்னு சொன்னதும் டோரை உடைச்சிட்டு வந்து பார்த்தா அன்பு அன்கான்சியஸ்ல இருக்காங்க. சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அன்பு அன்பு கண் முழிச்சு பாருங்க அன்பு அன்புன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே போறாங்க. நம்ம அன்பு வந்து அன்கான்சியஸ்ல இருக்காங்க. உடனே கண்மணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்றாங்க. இப்ப கண்மணிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னாச்சோ தெரியலையே, ஒருவேளை அவரு ரெட் சாப்பிட்டாரு, சுகர் லெவல் அதிகமா இருக்குமா, எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, யார் சொல்றதையும் கேட்கறது கிடையாது, இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்மணி நினைச்சிட்டு இருக்க. இப்ப டாக்டர் வராங்க. என்னாச்சு டாக்டர் அவருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு ரொம்பவே வந்து புகை வந்து மூச்சு திணறல் ஆயிருக்கு, அவருக்கு புகை போயிருக்குன்னு சொன்னதும் உடனே கண்மணி ரியலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அன்பு வந்து எனக்கு புகை வந்து அலர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்காம நம்ம கண்மணி இஷ்டத்துக்கு திட்டுனால வேற வழி இல்லாம கோவத்தோடவே அன்பு போயிட்டு சமைச்சிருப்பாங்க. இது கண்மணி நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க. நம்ம கோவத்தை வந்து இப்படியெல்லாம் கூட காட்டியிருக்கணுமோ, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்மணி ஃபீல் ஆக அவருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி கேக்குறாங்க. உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 2 நாள் வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான் சொல்றாங்க. சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி நேரம் அன்புவை போய் பார்க்க அன்பு முகத்தை திருப்பிக்கிறாங்க. உடனே கண்மணி வந்து சாரி, உங்களுக்கு புகை அலர்ஜின்றது எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லியிருக்கணும்னு சொல்றாங்க. நான் சொல்ல வந்தா கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருந்திருக்கணும், நான் என்ன சொன்னாலும் அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அன்பு வந்து கோவப்பட்டு பேச உடனே கண்மணி சாரின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்போ உடனே நம்ம கண்மணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து என்னாச்சு கண்மணி, பாத்தியா, என்னதான் நீ உன் புருஷனை வெறுத்தாலும் உன் புருஷனுக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா நீ தான் ஓடி போன, பாவண்டி அவரை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறன்னு சொல்லிட்டெல்லாம் வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம கண்மணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம அன்புவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்ததும் அப்ப காவேரி வந்து தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீங்க அண்ணலெல்லாம் நிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. இருக்கட்டுங்க பரவாயில்ல, ஏதோ ஒருத்தர் உங்க மனதாபிமானத்துக்காக கொடுக்கறதா நீங்க நினைச்சுக்கோங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப வருத்தப்பட்டு கண்மணியோட அம்மா கேட்டதும் சரிங்கன்னு சொல்லிட்டு கஞ்சி எல்லாமே நம்ம அன்புக்கு மேக் பண்ணி எடுத்துட்டு வந்து காவேரி தான் கொடுக்குறாங்க. உடனே நம்ம அன்பும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்மணிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. இப்ப நேரம் அன்பு கிட்ட போயிட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் ஏதோ நீங்க இருக்கவே முடியாது, என்னால வெயில சமைக்க முடியாது, இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லுவீங்கன்னா தான் நினைச்சு பார்த்தேன், இப்படி எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இப்ப நான் ரெக்கவர் ஆயிட்டேல, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி வந்து சிலிண்டரை எல்லாமே புக் பண்ணி ஏகப்பட்டதாவே வச்சிருக்காங்க. உடனே தர்மதுரை வந்து கேக்குறாங்க, ஏமா எக்ஸ்ட்ரா காசஸ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க, இப்ப என்ன இவ்வளவு சிலிண்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல சிலருக்கு புகை ஒத்துக்குது சிலருக்கு புகை ஒத்துக்கல, பணத்தை மிச்சப்படுத்தினா மத்தவங்க உயிரோட விளையாட முடியாது இல்ல, அதனாலதான் எதுக்குன்னு சொல்லிட்டு சிலிண்டரை புக் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே சின்னசாமி ஏமா அத அன்பு அப்பவே சொன்னாரு, அப்பவே செஞ்சிருந்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வேண்டிய வேலையே இல்ல, ஒரு உயிர் போற அளவுக்கு இருந்தாதான் நீங்க வந்து மனசிறங்கியே வருவீங்களா, பணம் முக்கியம்தான், அதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணியை எல்லாரும் கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. விடுங்க பாத்துக்கலாம், என்ன நடக்கும்னு இருக்கோ அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அன்பு நீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செய்யுங்க, கொஞ்சம் உங்க உடம்ப ரிகவர் ஆகட்டும் சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே சின்னசாமி நிலனும் என்ன ஜீவா பக்கம் இருந்த அன்பு பாசெல்லாம் இப்ப என்ன அன்பு கிட்ட போயிடுதே, என்ன இது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவும் சண்டை கோழி மாதிரி முட்டிட்டு இருந்தவங்க இப்ப என்ன அன்பா பாசமா பேசிட்டு இருக்காங்க. செஃப் இதுல ரகசியம் ஏதாவது இருக்குமா, என்னவா இருக்கும் எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து நிலன் வந்து கண்டிப்பா இருக்கும் செஃப், ஏன்னா அன்பு பார்க்கவும் அழகா இருக்காரு, கண்மணியும் அழகா இருக்காங்கல்ல, 2 பேரும் மிங்கிள் ஆயிடுவாங்க, அப்படி ஆனா அபர்ணா எனக்கு தானேன்னு சொல்லிட்டு நிலன் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரைப் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வாங்கிட்டு வந்து டைம் டைம் இந்த மாத்திரை இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் கண்டிப்பா ஜீவாவை விட்டுட்டு அன்புவை புடிச்சிட்டா போல இவன்னு சொல்லிட்டு கண்மணியை எல்லாரும் சேர்த்து வச்சு தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து அபர்ணா கேட்டுட்டு நேரா கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி அன்புக்கு நீ என்ன வேணும் என்ன வேணான்றத நான் பாத்துக்கிறேன், நீங்க இந்த ரெஸ்டாரண்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கீங்கன்னா நீங்க அந்த மாதிரி இருங்க, அன்புவை கவனிக்கிற வேலையெல்லாம் நீங்க பாத்துக்காதீங்க, அன்புவை நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அபர்ணா கண்மணி கிட்ட இருக்கிற பிரிஸ்கிரைப் எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை நினைச்சு கண்மணி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப கண்மணி என்ன செய்ய போறாங்க,
அன்புவை நல்லபடியா கண்மணி பார்த்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.